இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உத்யோகினி ஸ்கீம்னா என்ன என்பதை பற்றியும், இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதற்கு எப்படி அப்ளை செய்வது, இதற்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உத்யோகினி திட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 1997லேருந்து 98ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2004 2005ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. உத்யோகினி என்பது பார்த்திங்கன்னா பெண்கள் சுயதொழில் மூலம் சுயசார்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை பெறுவதற்காக, முக்கியமான வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் மூலம் பெண்களுக்கு உதவுவதற்காக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புதுமையான திட்டமாகும். பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு பார்த்திங்கன்னா பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்காக வங்கியில் கடன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கடன் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. இதற்கு மானியமாக 50% கிடைத்துவிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கட்டமைக்கப்பட்ட கடன் அமைப்பு இல்லா நிலையில் பெண்கள் தனியார் கடன் வாங்குபவர்களிடம் கடன் பெற்று அதிக வட்டி வீதத்தை செலுத்துவார்கள். எனவே பெண்களுக்கு அணுகக்கூடிய முறையான கடன் வழிகள் இருக்க வேண்டும் என்று உணரப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா லாபகரமான வணிக நடவடிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டு ஆதரிக்கப்படுகின்றன. அவை புத்தாக்க பிணைப்பு மற்றும் குறிப்பீடுகள் தயாரித்தல், சுண்ணாம்பு மற்றும் ஜாம், ஜெல்லி, ஊறுகாய் தயாரிப்பு. இதிலே சுயதொழில் என்னென்ன செஞ்சால் இந்த கடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அந்த சுயதொழிலுடைய பேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. துணிகளுக்கு அச்சிடுதல், சாயமிடுதல், இந்த சுயதொழிலெல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் கடன் வாங்கிக்க முடியும். இந்த திட்டத்துடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்களுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் முதல் அதிகபட்சம் 3 லட்சம் வரை வங்கி கடன் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு மானியமாக பார்த்திங்கன்னா 50% வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும். அப்போ தான் அவங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி. அடுத்ததாக சிறப்பு பிரிவு மற்றும் பொது பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு அதிகபட்சமாக 3 லட்சம் வரை கடன் பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களுக்கு மானியம் 30% கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 90,000 மானியமாக கிடைக்கும். இந்த மானியத்திற்கான பணமும் உங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்துவிடும். இதனால் சுயதொழில் தொடங்கும் பெண்கள் ஈஸியாக கடன் பெற்று சுயதொழில் தொடங்க முடியும். இவர்களுக்கு மானியமும் வழங்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த கடன்களுக்கு வட்டியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பதாரர் ஒரு பெண்ணாக இருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பதாரருடைய குடும்ப வருமானம் பார்த்திங்கன்னா பொது மற்றும் சிறப்பு பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு 1,50,000 குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பட்டியலின பெண்களுக்கு 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்கலாம். அடுத்ததாக விதவை அல்லது ஊனமுற்ற பெண்களுக்கு குடும்பத்துடைய வருமானத்திற்கான வரம்பு எதுவுமே கிடையாது. அடுத்ததாக அனைத்து பிரிவினருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வயது விண்ணப்பிப்பவர்களுக்கு 18 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே வங்கியிலேருந்து கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருந்தால் இதை பெற முடியாது. அடுத்ததாக இடஒதுக்கீடு மற்றும் முன்னுரிமை யாருக்கெல்லாம் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் ஏழைகள், ஆதரவற்றோர், விதவைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை கண்டிப்பாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னுரிமை அளிப்பதற்கு கண்டிப்பாக விதவையாக இருந்தால் விதவை சான்று தேவைப்படும். ஊனமுற்றோராக இருந்தால் அதற்கான சான்று தேவைப்படும். இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்ததாக தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். அடுத்ததாக கடனை பெறுவதற்கான பயிற்சி அல்லது அனுபவம் தொடர்பான சான்று தேவைப்படும். நிதி உதவி கோரப்படும் செயல்பாட்டின் விரிவான திட்ட அறிக்கையை கேட்பாங்க. அடுத்ததாக உங்களுடைய குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை தேவைப்படும். குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு அதற்கான வருமான சான்று கேட்பாங்க. இதுவே சாதி சான்று கண்டிப்பாக தேவைப்படும். எஸ்சி எஸ்டி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாதி சான்று வைத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இயந்திரங்கள், உபகரணங்கள் மற்றும் பிற மூலதன செலவுகளுக்கு மேற்கோள்கள் என்னன்னு சொல்லிட்டு அதற்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் தேவையான டாக்குமெண்ட். இதை எப்படி அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிக கடனுக்கு விண்ணப்பிக்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் தேவையான அனைத்து ஆவணங்களுடன் உங்களுடைய அருகில் உள்ள வங்கிக்கு சென்று நீங்கள் உத்யோகினி திட்டத்தில் கடன் வேணும்னு சொன்னீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு இருக்கும் அதோடைய ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. எலிஜிபிளாக இருந்தால் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வாங்கிடுவாங்க. அதன் பிறகு நீங்கள் வந்துட்டிங்கன்னா
அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய டாக்குமெண்ட் அப்ரூவல் பண்ணிவிட்டு உங்களுக்கான அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய பெனிஃபிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.